ஸோ மதுரை டு சென்னை வந்து நான் ஃப்ளைட்டில் போனேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ அதனால் அரசல் புரசலாக கிளம்பியிருக்கேன். மணி இப்போ 3-4 மணிக்கு ஃப்ளைட்டு. என்ன நடக்கும்னு தெரில. உள்ளே போய்ட்டு நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன் இதில் ஃப்ளைட்டில். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ விண்டோ சீட்டு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஐ திங்க் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் இருக்குது. நான் ஃபோன்லேயே பார்த்து சொல்கிறேன். மணி வந்து 3:24. நம்ம வந்து 4 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறப்போகிறோம். மதுரை ஏர்போர்ட்டு ரொம்பவே சின்னதான் போல். மதுரை சிட்டிலேருந்து ஏர்போர்ட் வந்து 16 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. நான் கிளம்புறப்போ மணி 2:30 மணி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பைக் வச்சுருந்தாப்புல அடித்து பிடிச்சி 16 கிலோமீட்டர் வந்து ஒரு 1/4 ஹவரில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் போர்டிங் இருக்குன்னாங்க. இப்போ வந்து அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் போர்டிங் எடுக்கலாம். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அதை ட்ரை பண்ணேன். நிறைய இங்கே விஷயங்கள் உங்களுக்கு காட்ட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? என்னோடய ஜேர்னியை நீங்களும் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 4வது நம்பர் கேட்டு. இப்போ கேட் வந்து 3ஆம் நம்பர் மாற்றிட்டாங்க. ஸோ 3ஆம் நம்பருக்கு இப்போ நம்ம போகணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்த பிபி கிட்டு. அந்த ஃபேஸ் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்க். ஸோ இந்த 3 வந்து அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. எனக்கு பின்னாடி தான் ஃப்ளைட் நிற்கிது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ மாஸ்க்கு கழட்ட முடியாது. ஸோ அதனால் இப்படியே நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேவா? உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்கும். அவ்வளோ மெதுவாக பேசுகிறேன். ஓரளவு கத்தி தான் பேசுகிறேன். எவ்வளோ நேரம் வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், இது உள்ள தான் போங்க. இது உள்ள தான். ஸோ இப்போ கேட்குது அவங்களுக்கு நான் பேசுகிறது கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேலை ஏறினேன். இங்கே வியூ நல்லா இருக்கு. நான் காட்டுறேன். இந்த ஃப்ளைட்டோட மூக்கு காட்டுறேன் உங்ககிட்ட. ஃபைலோட உங்களுக்கு காட்டுறேன். सबकी सुरक्षा को ध्यान में रखते हुए आपसे निवेदन है कि पूरी फ्लाइट के दौरान अपनी सीट चेंज न करें और मास्क, ग्लव्स इत्यादि को पहने रखें. ஃப்ளைட்டுக்கு ரெக்கையில் தான் ஹெல்மெட் போடுவாங்களோ, வச்சு பெட்ரோல் போடுவாங்களோ. Checks for our departure vehicles all bags return on the overhead bin by touching any surface in the cabin. इसलिए आप सभी से निवेदन है overhead. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்மள அந்த ஃபேஸ் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம போட்டுருவோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? जब तक जरूरी ना हो अपनी सीट से ना उठकर कैबिन में किसी भी सामान को हाथ में लगाएं. धन्यवाद. ஒரு இலவும் புரியல.
has relieved the aircraft exit. Allows. Thank you. ஸோ வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா, நம்ம இப்போ இந்த காரு ஃப்ளைட்டு காரு பைக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளைட்டையும் மூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. வேற லெவல் செம்மையாக டேக் ஆஃப் அப்படியே டேக் ஆஃப் ஆச்சு. மேலே ஏறினதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஒரு ஜெர்க்கு இருந்துச்சு. அதாவது அண்ணன் வந்து கியர் மாற்றிருப்பாப்புல, ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியரு ஒரு மாதிரி அப்படியாச்சு. செம்ம பயம். லெஃப்ட் ரைட் வலிக்கிறோம். நான் பேசுறது கேட்குதுன்னா தெரியல, குர்ன்னு அந்த ஃப்ளைட்டு சவுண்டு வேறு கேட்குது. மேலே ஏற்றுறப்ப செம்ம அல்லு ஏற்றி ஒரு பெண்டு போட்டா இருப்பாரு. நம்ம இப்போ ரோட்லலாம் டியூவில் வந்து நான் சொல்ல நினச்சேன், மதுரை போயிட்டு வர்றப்ப அந்த தண்ணி ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அப்படியே ஃபேஸில் வந்து அந்த தோல் ஊறி ஆரம்பிச்சிருச்சு. சரி அது இருக்கட்டும். நான் என்ன சொல்லிட்டேன்னா, மேலே ஏற்றி நம்ம சென்னையில் வந்து அந்த டியூவில் புளிங்கலாம் நம்மலாம் வந்து ஒரு பெண்டு போடுவோம் தெரியுமா, அது மாதிரி மேலே தூக்கி ஒரு பெண்டை போட்டா இருப்பாரு. அப்பா முடியல. இப்போ நாங்கள் ஏறினோடனே வந்து ஒரு க்ளவுடுக்குள்ளே பூந்தோம். க்ளவுடுக்குள்ளே பூந்துட்டு க்ளவுடுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது க்ளவுடுக்கு மேலே. நம்ம நார்மல் டைமில் காரில் அந்த ரோட்டில் போகிறப்ப பைக்கில் போகிறப்பெல்லாம் வந்து ஃபாக் அடித்தாலே ஒன்றும் தெரியாது. இப்போ க்ளவுடுக்குள்ளெலாம் விட்டு எப்படி ஓட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரில. பயங்கர கஷ்டம் போல். கேப்டன் பேர் வந்து ஏதோ சொன்னாங்க, ஏதோ ஹிந்திக்கார பேர் தான் சொன்னாங்க. 2-3 பேர் சொன்னாங்க. ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்க தான் இந்த இந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்ருக்காப்புல. இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் இப்போ எக்ஸாக்டாக என்னோடய லொக்கேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா நீங்கள் இங்கே வர முடியாது. ஏன்னா வந்து நான் வானத்தில் இருக்கேன். எஸ். ஸோ இப்போ தான் வந்து என்னோடய மைக்கு கொஞ்சம் கிளியராக போட்டிருக்கேன். நான் பேசுறது கொஞ்சம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இது டவுன் பஸ் மாதிரி வரன்னு சொல்லிட்டு வருது. லோக்கல் ஃப்ளைட்டு போல், இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளைட்டு போல். ஸோ அதனால தான் அப்படியே காதில் வந்து வலிக்கிட்டு போகிறன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்குது. என்னாலையும் கிளியராக பேச முடியல. பத்தாததுக்கு வரைக்கும் இன்ஜின் பக்கத்துலேயே வேறு உட்காந்துருக்கு. ஸோ அதான் வந்து டிஸ்டர்பன்ஸு. நான் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் என்னென்னா ஸ்பைஸ் ஜெட்டு. ஸோ மதுரை டு சென்னை 40 மினிட்ஸில் போயிடும். இது எப்போ வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மதுரையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 4 PM. அண்டு சென்னைக்கு வந்து 4:40க்கு போயிடும் அப்படின்னு தான் போட்டுருவாங்க. முன்ன பின்ன போகும். ஆனால் 1 ஹவருக்கு மேலெலாம் போகாது, 40 மினிட்ஸ் தான். அண்டு என்னென்னா இங்கே நம்ம இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம வந்து முன்னாடியே வந்து ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணிடணுமா. ஸோ அப்படி ஆர்டர் பண்ண தான் டியூரிங் ஃப்ளைட் டைம் போது நமக்கு சாப்பிட்டே ட்ராவல் பண்ண முடியும். நான் வந்து அப்படி ஆர்டர் பண்ணல. தொண்டெல்லாம் வரட்டை கிடந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிற ஃப்ளைட் அட்டண்டர்கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்து அந்த பொண்ணை கொடுத்துட்டு போச்சு. நைஸ் கால், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் குடிக்க போகிறேன். நல்லா இருக்கு. ஏதோ லோக்கல் பிராண்டு தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சின்ன பாட்டில் தான். ரொம்ப போதும். தண்ணி தகத்துக்கு ஓசியில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு ஃப்ளைட்டு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2300 ரூபா. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம வ்ளாகில் காட்டலாம் அப்படின்னு தான் ட்ராவல் பண்ணேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கத்தை போட போகிறேன். சென்னையில் போயிட்டு இறங்கிட்டு நம்ம நிறையா பேசுவோம். நடுவில் ஏதாவது இருந்தாலும் நான் காட்டுறேன். அண்ட் பிகாஸ் என்னோடய ஃபோன் சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அதனால் அப்படியே ஃபோனை வச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுறேன். அப்படியே நீங்களும் என் கூட இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் சென்னையில் இறங்கிட்டு நம்ம சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் ஃப்ளைட்டில். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்.
வழியாக வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியாச்சு. ஏன் இப்படி ஆடுது ஃப்ளைட்டு? இறங்கி வந்ததுக்கப்புறம் அப்படியே குழுங்குது. இது மாட்டு வண்டியில் போகிற மாதிரி. மேலேருந்து பார்க்குறப்ப எந்த ரூட்லேருந்து வரேன்னு என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல. பார்க்குறப்ப பக்கத்தில் லைட்டாக கிராமமாக இருந்துச்சு. ஆனால் இறங்கிட்டால் ஏர்போர்ட் வந்துடுச்சு. சென்னை ஏர்போர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பேசுறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ எவ்வளோ கிளன்றாகவே கேட்குதோ நம்மளுக்கு தெரில. பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருன்னு வச்சுக்கிங்களா. ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. Ladies and gentlemen, Chennai International Airport में आपका स्वागत है। इस देरी से हुई असुविधा के लिए हमें खेद है। अब आप अपने मोबाइल फोन्स का इस्तेमाल कर सकते हैं। डिग्री सेल्सियस है। आपकी सुरक्षा के लिए कैप्टन के सीट बेल्ट साइन बंद करने तक अपनी कुर्सी पर ही बैठे रहे और कुर्सी की पेटी को बांधे रखें। स्पाइसजेट के साथ यात्रा करने के लिए धन्यवाद। आपकी शाम शुभ हो। जय हिंद। जय हिंद। ஸோ கைஸ், ஒரு வேளையை சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நான் இறங்கிட்டேன். ட்ராவல் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு பஸ்ஸில் ட்ரெயின்லாம் போனால் மதுரையிலேருந்து சென்னை வர 5-6 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ நான் ஏர்போர்ட் அதாவது ஃப்ளைட்டு மூலியமாக வந்ததுனால பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய 2 வீலர் நான் மதுரைக்கு போகிறப்ப ட்ரெயினில் போகிறப்ப 2 வீலரை வந்து எக்மோர் மெட்ரோவில் போட்டிருந்தேன். ஸோ இங்கே இருக்கிற ஏர்போர்ட் மெட்ரோலேருந்து அந்த மெட்ரோக்கு நான் மெட்ரோ ட்ரெயின்லேயே போகிறேன். ஸோ உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆரிஃப். அண்ட் என்னோடய சேனல் பேர் ஆரிஃப் மை நாய்ஸ். மறக்காமல் பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.